தவம் செய்யறதா அவன் அனுபவிப்பான். அப்படி இருந்த போல முருகனுக்கு அது பங்குலன்னு சொல்ல வேண்டியது. அப்படி இருந்த போதும் இங்கே நடந்த வரையும் சேமமாக உள்ள போதும் 6 தப்புநூறு அடியார் செய்தது மணிக்க கடவுள் அப்படின்னு சொன்ன போதும் அதாவது கையாசி மாதம் 21 தேதிக்குள்ள இன்னும் ஒரு மழை இருக்குது. வலுவான மழை இன்னும் ஒரு மழை இருக்குது. சபரியமாக வந்து சேரும். ஒன்றும் குறைபாடு வராது. நல்லபடியாகவே வளர்வாசியாக வந்து சேரும். நீ எப்படியும் 1.5 வருஷத்துக்கு ஓரளவுக்கு மழை பெய்யும். பிரச்சனை இல்லை. விடாது இருக்கலாம். மூலிகை கூட வந்து பேசுகிறப்போ வற்றாத பொய்கை வளநாடு கண்டு மலை மீது நின்ற முருகா, உற்றார் எனக்கு உறைவேறும் இல்லை உமையார் தனக்கு மகனே, முத்தாடை தந்து அடியேனை ஆளும் முருகேசர் என்ற நரசே, வித்தாரமாக மயில் மீதிலேறி வரவேணும் என்ற நருகே. பாண்டவரே மாவட்டம் பட்டாளா அப்படின்ன போது தியான முதலர் முதல் 100,000 சந்தோஷம்படி கூடிய சோபரமாக அவர் வளர்ந்து ஒரு வருஷம் 7 மாதம் 8 மாதத்துக்கு அப்படி இருந்த போதும் 1.25 வருஷத்துக்கு கஷ்டமா இருந்த போதும் அதனை நீக்கி வந்து சேரும். நல்லபடியா இருக்கு. கோயில் வந்தால் வெற்றி செவ்வாய் அந்த நல்ல நாளையில நூற்றி அன்னைக்கு ஏதோ ஒன்னால மாண்ட அன்னைக்கு கொண்டு போய் ஒரு தீபம் போட்டு முடியாது. நல்லபடியாக கிராமமாக இருக்கும். யாருக்கு இடையூறுகள் பிரச்சனை இல்லாத நல்ல முறையில் சௌகரியமாக பிரச்சனைகள் தடை இல்லாத வழி கொடுத்து நல்ல முறையில் காவல் கொடுக்குற கூடிய சீக்கிரத்தில் படனோட நல்லபடியாக நடக்கும். அதாவது 100 ஒரு வாரத்திலே சௌகரியமாக யாருக்கு அந்த இடத்துலையும் பிரச்சனைகளும் ஒன்றும் கிடையாது. நல்லபடியாக சௌகரியமாக அதனால எந்த குழப்பமும் இடையூறும் ஒன்றும் வராதுதான். இப்படி அசௌகரியமாகவே வந்து செய்யும். பட்டு பட்டு பேசுமா அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இது ஏற்பட்டு எப்படி இருந்தாலும் இன்னும் 1.25 வருஷம் வரையும் கொஞ்சம் அந்த கஷ்டங்கள் இருக்கா. அது அந்த அதனுடைய வேகமாகப்பட்டு சொல்ல வேண்டியது. அப்படி இருந்த போலும் விக்னேஸ்வரன் கோயிலுக்கு இது வெள்ளி செவ்வாய் சதுர்த்தி அந்த மாரி ஒரு நாளில் ஏதாவது ஒரு நாள் மாண்டன்னைக்கு போய் விளக்கு போட்டுவா. நல்லபடியாக இருக்கும். உனக்கு ஏதாவது தொந்தரவுகள் இடைகள் தடைகள் இருந்தாலும் அதனை நீக்கி நல்ல முறையில் காவந்தம் பண்ணி கொடுக்க நல்லபடியாகவே கைக்கு தகுந்த வருமானம் வரும். குடும்பத்தில் குழப்பம் இல்லாத நல்லபடியாகவே வளர்வாசா வந்து செய்யணும். எல்லாம் ஒரு மனசாகி பயப்படாது. ஒரு மனதாக்கி நல்ல முறையில் காவந்தம் பண்ணி கொடுக்குற எல்லாம் குடும்பத்தோட கட்டி காவந்தம் பண்ணி சௌகரியமாக வந்து செய்யமான இடையூறுகள் தொந்தரவுகள் பிரச்சனைகள் வழியில் போக்கில் இடையூறுகள் இல்லாத பாதிப்புலாம் நல்ல முறையிலே சௌகரியமாக வந்து சேரும். பயப்பட வேண்டியதில்லை. இல்லை வேண்டியது இல்லைம்மா. இப்பயோ பணம் தரலாம். அதாவது வைகாசி மாதம் 22 தேதிக்குள்ள பணம் தரலாம். வாங்கி கொடுக்குறேன். பயப்படாது. கட்டிக்கலாம். பயப்படாது. கடலாம் அடைச்சி விட சாதாரணமாக நான் அடைச்சி கொடுக்குறேம்மா. அந்த கடனை ஒரு ஏற்பாடு பண்ணி அதை அடைச்சி கொடுக்குறேன். சௌகரியமாக முடிஞ்சிடும். சாதாரண இடம்லாம் பக்க வைக்க தேவை. பயப்படாது. சௌகரியமாக நல்லபடியாக ஒன்றும் பாதிக்காது. பயப்படாது. நல்லபடியாக அறிவாக வருவான். பயப்படாத. ஒன்றும் குறைபாடு கிடையாது. நல்லபடியாகவே படிப்பான். நல்ல கல்வி இருக்கு. நல்ல யோகம் இருக்குது. நல்லபடியாக நானம்மா அறிவாக வந்து சேருவான். அது உண்டான எதிர்காலத்தில் நல்லபடியாகவே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பயப்பட வேண்டியதில்லை. இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது எப்படி இருக்குன்னா சொல்றவங்களுக்கு முடியாத நிலைமையில இருக்குது. குடும்பமாகப்பட்டு இப்படிதான் இருக்குது, இப்படிதான் இருந்தாங்க இருக்குதுங்கிறத பிரிச்சு பேசுறதுக்கு உண்டானது ஒன்றும் சரியான முறையில் இதை சொல்றதுக்கு இல்லாத இருக்குது. இப்படி இருக்குது, கஷ்டங்களாகப்பட்டது இருக்குது, எப்படி இருக்குது, எப்படி நீங்கி வர்றது, எப்படி சரி பண்ணி எப்படி குடும்பமாக வந்து சேர்றது, வாழ்க்கையை சிறப்பாக வந்து சேர்றது அப்படிங்கிறது இப்படியே சோதனையாக இருக்குது அப்படிங்கிறதான் கேள்வி. நல்லபடியாக சௌகரியமாக வந்து சேரும். ஒன்றும் குறைபாடு கிடையாது.
பிரச்சனைக்கு தேவையில்லை. தப்பு பில்லு சூனியம் கண்டிச்சு கண்டுவாமல் ஒன்றும் கிடையாது. பிறகு பகவான் தான் சொல்லணும். அப்படி காவட்டது நேர காலம் சரியில்லாததுனால தான் அப்படிலாம் இருக்குது. பச்சை பயிர் வாடி போகணும் கொண்டு போகணும் செஞ்சதில் குறையா நிற்க வேண்டியதான். உண்டை ஒன்று பட்டினி பசியமாக விட்டது. அரை பவுரும் காவலமாக தான் அப்படி போகணும் வரணும். எப்படி இதெல்லாம் சௌகரியமாக வந்து சேருது அப்படிங்கிறத கேள்வி பட்டு பேசுப்பா. கிடக்குது எங்கடா தேடுறேன் கேவலமா இருந்து பார்க்க முடியாதா? ஆமா கிரக வாட்டம் தான். நோவு நொடி கிடையாது. உடம்புல பிணி இல்லை. வைத்தியம் பண்ணினாலும் வைத்தியமாகப்பட்டது சௌரியமாகாது. நாம சாப்பிட்ற மாத்திரை மருந்து ஆகப்பட்டது நம்ம உடலுக்கும் இருக்கிற பிணிக்கும் நாம சாப்பிட்ற மாத்திரை மருந்துக்கு சம்மந்தம் இல்லை. நாம பாட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் அது பாட்டு ஒரு பக்கம் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படியாகப்பட்டது. அதனால நேர காலம் சரியில்லாததுனால தவிர நம்ம உடல்ல நோவு நொடி கிடையாது, பிரச்சனை கிடையாது. அங்க போனீங்க பார்த்தீங்கன்னா அதாவது எனக்கு ஒன்றும் பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் தெரியலையே, நீங்க ஒன்றும் சொல்ற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படிம்பாங்க. சொல்லுமா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீ இப்போ இதை செக் பண்ண வரையும் என்ன சொல்றாங்க, ஆப்ரேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் வராது. ஒரு 9 வாரம் வந்து பெலா போனங்காத பெலா இருக்க கூட தீட்டு எடுக்கிறதால ஒரு 9 வாரம் வந்து மூலிகை வாங்கிக்க உள்ளுக்கு சௌகரியம் பண்ணி கொடுக்குற நல்லபடியாக ஆகிவிடும். அதுக்கு பிற்பாடு அவன் இன்னும் ஒரு 2-3 வாரம் ஆச்சுனாலும் அவனே சொல்லுவான் எப்படி இருக்குதுங்கிறத. சௌகரியமாக நிற்காத 9 வாரம் வந்துடு மூலிகை வந்து வாங்கிக்க சௌகரியமாகிடும். இடம் போட்டி போடாம தான் இருக்குது. போட்டி போடாமல் இருக்குதுன்னா கார்த்திகை மாதம் 22 தேதிக்கு மேலே தான் அது முடிவு போகும். அது வரையும் இப்போ போனீங்கன்னா வெட்டி கொடுத்து சண்டை சச்சரவு யாரு ஒரு தான் இருக்குது. அதுக்கு சொத்துக்கு சொந்தக்காரங்க சொந்தக்காரங்கிறது இல்லை. எவன் வேணாலும் எதையோ ஒன்று வருவான். அதுக்கு சம்மந்தம் இல்லாதவன் அப்படியாக இருந்தது. அதனால அப்படியே அதுவாக ஒரு தீர்வுக்கு வரும். பயப்படாது. பட்டு பேசுப்பா. கடுப்பறது எடுத்து வையண்டா.